திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஜென்யூனான கம்பெனி. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருமே நல்ல முறையில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பார்ட் டைம் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளில் நிறைய பேர் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப் யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருப்போம். ஆனால் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை வந்து எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் எல்லாருமே டெலிவரி மேன் வந்து டெலிவரி டைமில் வந்து ஃபோன் பண்ணும்போதில் ஆர்டர் கேன்சல் பண்ணணும்னு சொல்லுவீங்க. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இதே இது நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்களாட்டே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆப்ஷனும் வந்து ஸ்பீடாக வந்துடும். உங்களுக்கு வந்து கேன்சலும் சீக்கிரமாகவே விழுந்துடும். அந்த கேன்சலை வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக பண்ணலான்னு பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டை லாகின் பண்ணதுமே அதில் வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் போய்க்கிடுங்க. ஆர்டர்ஸ் போனதுமே உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை வந்து கேன்சல் பண்ணணுமோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணதுமே அந்த ப்ராடக்டோட டெலிவரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த ஆஃபரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறீங்களான்னு உங்களுக்கு கேட்கும். நீங்கள் வந்து கேன்சல் ஆர்டர் கொடுத்துக்கிடுங்க. கேன்சல் ஆர்டர் கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ரீசன் கேட்கும். அதில் வந்து உங்களுக்குள்ள ரீசன்ஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து என்னோடய ரீசனை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். என்னோடய ரீசன் என்னென்னா, டெலிவரி டேட் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. எனக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து வாட்ச் வந்து அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து நான் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய கருத்தை வந்து அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுடுங்க. நான் வந்து என்னோடய கருத்தை வந்து இதில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிடுறேன். நீங்கள் உங்கள் கருத்தை வந்து இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரிஜினல் பேமெண்ட்டாக நோ வேலிட் ரீஃபண்டுன்னு இருக்குது. ஒரிஜினல் பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகணுமா, இல்லை நீங்கள் வந்து ரீஃபண்டுக்கு வேலிட் இல்லைனா நோ வேலிட் ரீஃபண்டை கொடுத்துடுங்க. நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தேன், அதனால் நோ வேலிட் ரீஃபண்ட் கொடுத்து ரிக்வெஸ்ட் கேன்சல் கொடுத்துக்கிடுறேன். கேன்சல் கொடுத்தோடனே உங்களுக்கு இப்படி தான் பேஜ் ஷோ ஆகும். இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சி ஆல் அப்டேட்ஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல்னு இருக்கும். நீங்கள் எந்த டேட்டில் வந்து கேன்சல் பண்ணீங்கன்னு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ரீஃபண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து 4 ஹவர்ஸில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.